குந்தி, நீ பெற்றுள்ள இந்த குழந்தை தர்மத்தின் தலைமகனாக இருப்பான். அறமே இக்குழந்தையின் வாழ்வின் சாரமாக இருக்கும். நீதிமான்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கவிருக்கும் இந்த குழந்தைக்கு யுதிஷ்டிரன் என்ற பெயர் சூட்டுகிறேன். பாண்டுவின் மூத்த குமாரனான தர்மன் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டாதவன் என்று மூவுலகிலும் போற்றப்படுவான். பிதாமகருக்கு என் வணக்கங்கள். பாண்டு மன்னர் அனுப்பிய ஓலையோடு நான் வந்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். உணவு அருந்தி விட்டு செல். மிக்க நன்றி. பீஷ்மா, என்ன செய்தி அது? குந்தி தர்மதேவனின் அருளால் இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கு மூத்த வாரிசை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். ஆஹா, அற்புதம் அற்புதம். தர்மதேவனின் வாரிசை பெற இந்த அத்தினாபுரம் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. நான் வணங்கிய தெய்வம் என்னை கைவிடவில்லை. வெகு நாட்களாக என் மனதை துளைத்துக் கொண்டிருந்த வேதனை இன்றோடு ஒழிந்தது. கேட்டீர்களா சங்கதியை? தெய்வத்தின் அருளால் பாண்டுவிற்கு புத்திர பாக்கியம் கிட்டியிருக்கிறதாம். மாமா, திருதராஷ்டிரா, ரோகிணி, பொறுத்துக்கொள். ரோகிணி பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள். யாரையாவது அழைத்து வாருங்கள். இதோ இப்பொழுதே கூட்டி வருகிறேன். ஆஹா ஆஹா, நாராயணனின் அருளால் வசுதேவருக்கு வாரிசு பிறந்து விட்டது. இது எளிதில் நடந்த காரியமா என்ன? வசுதேவரை சந்திக்க ரோஹிணி வேலைக்காரி வேடம் தரித்து சிறைக்குள் சென்றாள். அங்கு வசுதேவரை சந்தித்து அவர் வாரிசையும் சுமந்தாள். கம்சனுக்கு அஞ்சாது அவன் அரண்மனைக்குள் சென்ற ரோஹிணியின் தைரியத்திற்கு கிடைத்த பரிசுதான் இந்த குழந்தை. நிச்சயமாக நிச்சயமாக. இதை மட்டும் வசுதேவரும் தேவகியும் அறிந்தால் மகிழ்ச்சியில் திளைத்து போய்விடுவார்கள். ஏனடா ஏனடா, ஒன்றுமில்லைடா, ஒன்றுமில்லை.
காந்தாரி, காந்தாரி! அரசே, முதலில் இந்த பாலை பருகுங்கள். ஐயோ அரசே, ஏன் இந்த பதற்றம்? பதற்றமா? உன்னால் நான் படும் அவமானங்கள் கொஞ்சமா நஞ்சமா? என்னாலா? நான் என்ன செய்தேன் அரசே? அங்கே காட்டில் குந்தி தன் மூத்த புத்திரனை பெற்றெடுத்து விட்டாள். இங்கு நீயோ நானும் கற்பிணிதான் கற்பிணிதான் என்று சொல்லிக்கொண்டு ஜடத்தை போல் இருக்கின்றான். எத்தனை கனவுகளோடு ஒரு குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இந்த அத்தினாபுரத்தின் வருங்கால வாரிசை என் கையால் தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று துடிக்கிறேன் தெரியுமா? அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? காலமும் நேரமும் கூடி வர வேண்டாமா? உன் காலமும் நேரமும் திருமணமானதும் ஆணுக்கு அழகு ஒரு வாரிசை உருவாக்குவது, பெண்ணுக்கு அழகு 10 மாதத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது. அதற்கு யோக்கியதை இல்லாதவளோடு வாழ்வதை விட சாவதே மேல். உலகில் எந்த பெண்ணாவது 24 மாதங்களாக குழந்தையை தன் வயிற்றில் சுமப்பாளா? உண்மையில் உன் வயிற்றில் இருப்பது குழந்தையா அல்லது சதை பிண்டமா? ஐயோ! உண்மையில் உன் வயிற்றில் இருப்பது குழந்தையா அல்லது சதை பிண்டமா? உண்மையில் உன் வயிற்றில் இருப்பது குழந்தையா அல்லது சதை பிண்டமா? யார் அங்கே? மகாராணி, அந்த உலக்கையை கொண்டு வாருங்கள். உத்தரவு மகாராணி. மகாராணி, இந்த உலக்கையால் என் வயிற்றில் ஓங்கி அடியுங்கள். மகாராணி, என்ன சொல்கிறீர்கள்? சொல்வதை செய்யுங்கள். எங்களால் முடியாது, தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இது மகாராணியின் உத்தரவு. இந்த உலக்கையால் என் வயிற்றில் ஓங்கி அடியுங்கள். நடக்கட்டும். அப்படி செய்தால் அரச வம்சத்தை அழித்த குற்றத்திற்கு நாங்கள் இருவரும் ஆளாக நேரிடும். என் வயிற்றில் வளர்வது குழந்தை அல்ல, பெரும் சதை பிண்டம்தான். இப்பொழுது உத்தரவை நிறைவேற்றாவிட்டால் அரசியை எதிர்த்த குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். ஓங்கி என் வயிற்றில் அடியுங்கள்.
காந்தாரி, காந்தாரி, என்ன என்ன இது? அவசரப்பட்டு விட்டாயே, அவசரப்பட்டு விட்டாயே. இந்த பிண்டம்தான் அந்த 100 ஆண் குழந்தைகளையும் நீ ஆசைப்பட்டபடி ஒரு பெண் குழந்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கும். தவறு செய்து விட்டாயே. இந்த நிலைமையில் இனி எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? பிறக்கும். நீங்கள் சென்று 101 குடங்களில் நெய்யை தெளித்து வையுங்கள். காந்தாரி, இந்த நிலையிலும் நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறும். திருதராஷ்டிரனின் மூத்த புதல்வன் பிறந்ததும் அத்தினாபுரம் எங்கும் துர்சகுனங்கள் தோன்றத் தொடங்கிவிட்டன. ராஜகுமாரன், என் ராஜகுமாரனை பெற்றெடுத்த என் செல்வமே. அக்கா, அப்படியே அப்பாவை போல் இருக்கிறான். அத்தினாபுரத்தின் வாரிசை தழைக்க பிறந்தவள் நீ. யோகமாதாவின் அருள் என்றும் உன்னுடன் இருக்கட்டும். இதோ என் மூத்த புதல்வன் பிறந்து விட்டான். இவனை சுமந்த என் வயிறு குளிர்ந்தது. என்னை பற்றி இருந்த அவப்பெயரும் அகன்றது. ஆம், இந்த அத்தினாபுரத்தை ஆளப் போகும் ராஜகுமாரன் பிறந்து விட்டான். திருதராஷ்டிரா, இன்றுதான் உன் மகனே பிறந்திருக்கிறான். இந்த பச்சிலம் குழந்தைக்கு அதற்குள் ஏன் அதிகார பசியை ஊட்டுகிறாய்? பிரம்மச்சாரிகளும் அரசியலை துறந்தவர்களும் அதிகாரத்தின் ருசியை அறிவதில்லை. இப்போதே சொல்லி வளர்த்தால்தான் நாளை இவன் தன் ராஜ்யத்தை பாசத்தின் பெயரால் யாருக்கும் தாரை வார்த்துவிட்டு வெறும் கையுடன் நிற்க மாட்டான். தங்களைப் போல.
ஜோதிடர்களே, உங்களுக்குள் ஏன் இத்தனை குழப்பம்? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். மகாராஜர் திருதராஷ்டிரரின் குழந்தை பிறந்த நேரமும் சரியில்லை, அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட துர்சகுனங்களும் பயங்கரமாக இருக்கின்றது. சொல்வதற்கே வருத்தமாக இருக்கிறது. உண்மை என்றும் கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆவதற்கில்லை. அதனால் ராஜ மரியாதையை மனதிலிருந்து விலக்கிவிட்டு உண்மையை உறக்கச் சொல்லுங்கள். அதுதான் இந்த நாட்டிற்கு நல்லது. இந்த குழந்தையால் அத்தினாபுர சாம்ராஜ்யமே அழிந்து நாசமாகும் அபாயம் உள்ளது. கொடிய செந்தேளை ஒத்துள்ளது குழந்தையின் கண்கள். இது அழிவின் அறிகுறி. இவனால் இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல, சத்திரிய குலத்திற்கே பெரும் கேட்டை விளைவிப்பான். அதனால் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். இந்த குழந்தையை இழந்து விடுவதுதான் நல்லது. இல்லையென்றால் இந்த அத்தினாபுரத்தில் இரத்தாறு பெருக்கெடுத்து ஓடும். ஒட்டுமொத்த சந்திரகுலமே அழிந்து நாசமாகும். இந்த தேசமே பெரும் சேதத்தை சந்திக்கும். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். இந்த குழந்தையை இழந்து விடுவதுதான் நல்லது. இல்லையென்றால் இந்த அத்தினாபுரத்தில் இரத்தாறு பெருக்கெடுத்து ஓடும். ஒட்டுமொத்த சந்திரகுலமே அழிந்து நாசமாகும். இந்த தேசமே பெரும் சேதத்தை சந்திக்கும். இப்பொழுது சுற்றி வளைத்து என்ன சொல்ல வருகிறாய்? திருதராஷ்டிரா, நீ இந்த நாட்டின் சக்கரவர்த்தி. இந்த நாட்டை காப்பது உன் கடமை அல்லவா? கடமைதான். அதே நேரம் ஒரு தந்தையாக என் குழந்தையை காப்பதும் கடமைதானே? ஜோதிடர்கள் கணித்தார்கள் என்பதற்காக ஒரு குழந்தையை பிறந்தவுடனே கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? இந்த குழந்தையை விட்டு வைத்தால் சத்திரிய குலமே நாசமாகும். இந்த அத்தினாபுரமே ரத்தாரில் ஓடும் என்கிறார்கள். என் குழந்தைக்கு ஏதாவது கேடு நேர்ந்தால் இப்பொழுதே இந்த அத்தினாபுரத்தில் ரத்த ஆறு ஓடும். எச்சரிக்கை! குந்தி, தர்மத்தை நிலைநாட்ட நமக்கு மூத்த குமாரன் தோன்றிவிட்டான். ஆனால் சத்திரியர்களில் பலமுள்ளவனே உயர்ந்தவனாகிறான். ஆகையால் தேவர்களில் மிகுந்த பலம் பொருந்திய வாயுதேவனை அழைத்து ஒரு குழந்தைக்கான வரத்தை கேள். உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன் அரசே. குந்தி, குந்தி, வேண்டிய வரத்தை கேள். பராக்கிரமம் பொருந்திய வாயுதேவரே, எங்களுக்கு உங்கள் அம்சத்தில் ஒரு குழந்தை வேண்டும். விசாலமான தேகமும் பலம் பொருந்திய உடலும் கொண்ட ஒரு மகனை எங்களுக்கு வரமாக தாருங்கள். வாயுபுத்திரனான என் அம்சத்தில் பிறந்துள்ள இவன் பீமன் என்ற பெயரோடு பெரும் புகழ் பெற்று விளங்குவான்.
காந்தாரி, வணக்கம் வியாசர் பெருமானே. இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே? போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு 101 குழந்தைகள். உனக்கும் குழந்தைகளை கொஞ்சமே நேரம் போதாதே? உங்கள் வரத்தால் எனக்கு கிடைத்த பாக்கியம் இதா. ஒரு காலத்தில் வாரிசுகளே இல்லையே என்று கலங்கி தவித்தேன். ஆனால் இன்றோ அரண்மனையே வாரிசுகளால் நிரம்பி வழிகின்றது. போதாத குறைக்கு பாண்டுவின் பிள்ளைகளும் காட்டில் வளர்கிறார்கள். அவர்களும் இங்கே வந்துவிட்டால் எனக்கு நிம்மதிதான். நீ என்றுதான் நிம்மதியாக இருந்தாய். என்று இருக்க உன்னையும் காட்டிற்கு அனுப்பிவிட்டால் தான் எனக்கு நிம்மதி. வியாசர் பெருமானே, உங்கள் வரத்தால் என் பிள்ளைகள் பேறு பெற்றன. என் வாரிசுகள் பிறந்தது குறித்து யாருக்கும் மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்களது ஆசி எனது செல்வங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகையால் நீங்களே என் பிள்ளைகளுக்கு பெயர்களை சூட்டுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாதே. இருந்தாலும் முயற்சிக்கிறேன். வாருங்கள். இவன்தானே முதலில் பிறந்து நாட்டையே நடுங்க வைத்தது. இவன் பெயர் துரியோதனன். துரியோதனன், துரியோதனன். இவன் துச்சாதனன். துச்சாதனன், துச்சாதனன். துஸ்ஸகன், துச்சலன், ஜலசந்தன். இவள்தானே கடைசியாக பிறந்தது. நீ விரும்பிய பெண் குழந்தையின் பெயர் துச்சலை. துச்சலை, துச்சலை. வியாசர் பெருமானே, இன்னும் ஒரு குழந்தைக்கு தாங்கள் பெயர் சூட்ட வேண்டும். அப்படியா? யாரது? இன்னும் ஒரு குழந்தைக்கு தாங்கள் பெயர் சூட்ட வேண்டும். அப்படியா? யாரது? இதுவும் அரசர் திருதராஷ்டிரரின் வாரிசுதான். குழந்தையை கொண்டு வாருங்கள். இதோ இந்த பணிப்பெண் பெற்றெடுத்த குழந்தை.
திருதராஷ்டிரா, இருந்தாலும் உனக்கு பேராசைதான். 101 போதாதென்று இன்னொரு குழந்தையா? இவன் வீரத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவான். எனவே இவனுக்கு யுயுட்சு என்று பெயர் வைக்கிறேன். யுயுட்சு, யுயுட்சு, யுயுட்சு. குந்தி, தர்மத்தை நிலைநாட்ட நமக்கு தர்மன் பிறந்து விட்டான். உலகிலேயே பலம் பொருந்தியவனாக நமக்கு பீமன் இருக்கிறான். இப்போது நமக்கு அழகிலும் வீரத்திலும் சிறந்தவனாக ஒரு மகன் வேண்டும். அதற்கு தேவலோக அரசனான இந்திரனை அழைப்பதே பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய் குந்தி? உங்கள் விருப்பமே என் விருப்பம். தேவேந்திரனையே அழைப்போம். என்ன அரசே இது? தேவேந்திரன் வரவில்லையே. குந்தி, மந்திரத்தை நீ முறைப்படி ஒழுங்காக உச்சரித்தாயா? சரியாகத்தானே உச்சரித்தேன். மீண்டும் ஒரு முறை முயற்சித்துப் பாரேன். அரசே, என்ன இது? அவர் வரவே இல்லையே. அதான் எனக்கும் புரியவில்லை. கம்சா, இன்று உனக்கு முக்கியமான இரவு. எந்த விதத்திலும் மறந்தும் அயர்ந்து உறங்கி விடாதே.
ஸ்ரீமன் நாராயணா, கோவிந்தா, கோபாலா, எங்களுக்கு பிள்ளையாக ஸ்ரீமன் நாராயணனே வந்து அவதரிக்க நாங்கள் என்ன தவம் செய்தோமோ? நாராயணா, கோவிந்தா. குணமும் குறிப்பும் யாம் அறிவோம், இடமும் இருப்பும் யாம் அறிவோம். எம்மை பரிபூரணமாக நம்புவோரை யாம் பற்றிக் கொள்வோம். அவ்வண்ணமே உம்மை தாய் தந்தையராக தேர்ந்தெடுத்தோம். நீர் எமது தாய் தந்தையராக இருக்க வேண்டும் என்பது பூர்வ ஜென்ம சங்கல்பம். பூலோகத்தில் அதர்மம் தலை தூக்கிவிட்டது. அதனால் கிருஷ்ணராக யாம் அவதரிக்கிறோம். கம்சனின் வதம் என் முதல் இலக்கு. அதன் பிறகு ஆற்ற வேண்டிய கடமைகள். இந்த உலகிற்கு போதிக்க வேண்டிய பாடங்கள் அநேகம் உள்ளது. முதலில் எம்மை கோகுலத்திற்கு கொண்டு சென்று யசோதாவசம் சேர்த்து விடுங்கள். அவள் பெற்றிருக்கும் பெண் குழந்தையை இங்கே கொண்டு வாருங்கள். உரிய காலத்தில் உங்கள் பிள்ளையாக உங்களை மீண்டும் யாம் வந்தடைவோம்.